தம்பி காசி தேட்டர் ஃபுல் ஆயிடுச்சுப்பா. ரோஹிணி ஃபுல்லு. பிவிஆர் எல்லாம் புல்லு. ஆமாம்மா. ஏய் டிக்கெட்டுக்கு என்ன டிக்கெட் கலெக்ஷன் காசுலாம் வரணும். இல்லைன்னு வச்சுக்கேன் நான் சும்மா எல்லா அமைச்சருக்கு கரெக்டாக போயிருக்கான்னு பாரு. அமைச்சருக்கு எத்தனை தனி உள்ளே போயிருக்குது பாருப்பா. என்ன ஆமாம்மா பார்த்துக்கோ. செத்தானுங்க இன்னைக்கு சென்னையில் இருக்க தமிழ்நாட்டில் போலீஸு ஒரு பக்கம் நீட்டுக்கு போனோம், ஒரு பக்கம் நம்ம இப்போ தேட்டருக்கு நம்மளும் வந்து கண்ட்ரோல் பண்ணோம். இதான் நம்மளா அவங்களான்னு பார்த்துணும்ப்பா. ஓகேவா? கொஞ்சம் நல்லா பண்ணி விடுங்க. ஆமாம் வைக்கணும்ப்பா. டிக்கெட் எல்லாம் கரெக்டாக காசு வரணும்டா. வச்சுட்டேன். போட்டாங்களாடா? பணம் போட்டாங்களா? இந்த போட்டான். அமைதியா பாருங்க தலைவர் படம். யூக்கு தான் கொடுக்கணும். வரும் 18+ இல்ல இது வரும் பாரு. ஏன்னா 18+ தானே தலைவரே. ஏமா என்னமா இது என்ன பத்துக்கும் புடவைய கலர்லயே தூயின்னு வந்துடுற நீனு. என்னமா தலைவரே தலைவரோட படத்தை பார்க்கணும்ல குழந்தையில இருந்தே. ஏமா நீ ஒரு ஆர்வ கோளாறுல குழந்தை இப்படி தூக்கி விட்டுற என்னமா பண்றது? அப்புறம் என்ன நாங்க வந்து இன்னொரு ப்ரோக்ராம் வைக்கணும் உனக்கு. என்னமா நீ? இல்ல தலைவரே பத்திரமா பாத்துக்கிறோம். வைங்க தூயின்னு வராதானே கேக்குறானுங்களாப்பா. உள்ள போனா வரும் தலைவரோட லாஸ்ட் போனா வருமா? ஆமாமா தம்மா ஊர்ல இருக்கிற எல்லா குழந்தையும் தூக்கின்னு வாமா மேல ஏத்துமா ஏத்து. ஏண்டா என் தாலி ஏம்பா நீ என்னப்பா இங்க உட்காந்துக்கிற மரியம் அப்படியே மரியாதைக்குறாப்புல என்ன அறிய விட்டுக்கிறீ? என்ன அது வன்முறை கூடாது. யார் சொல்றா பாரு, சொந்த அண்ணன் கூட்டாண்ட போய் கட்டை எடுத்து அண்ணனா அண்ணியா அடிச்சு பொழுந்தாப்புல சொல்லி கொடுத்து நம்ம தலைவா. இனி வன்முறை படத்துல வந்து உட்காந்துக்கிட்டு வன்முறை வேணாமா? வன்முறை படமா தலைவரே விஜய் நடிச்சது? இது வந்து அன்பான வன்முறை. வில்லன் அடிச்சு தெரிய விடுவாப்புல அன்பான வன்முறை. சரியா? தலைவர் பேரை சொல்ற என்ன மணியே? தலைவர் தான் சொன்னேன். விஜய்னு சொல்ற மணியே. அப்படி சொல்லாதுமா. தலைவர் தளபதி சொல்லு. படம் போட்டாங்க. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. ஐயோ தலைவரே என்னதுப்பா? ஆரம்பத்துல தலைவர் போட்டு தட்டாங்க. ஆரம்பத்துல தட்டாங்க. என்னது? எது தளபதியா? இல்லடா இது முகேஷ்ரா. முகேஷ் நான் தான் முகேஷ். அதுடா ஏண்டா அப்ப இன்னும் கத்து இன்னொரு பொண்ணு வரும். என் கனவு குக்கானால வாழ்க்கையே போச்சுன்னு உட்காந்து அழுதுனுக்கும். அது ஹீரோயின்வியா பூஜானுவியா? என்னடா நீ பத்தா பாடுறா? ஏன்டா நீ? இந்த படம் டிஃபரெண்டான படம் தெரியுமா? ஆமாமா. சென்சார் சர்டிபிகேட் அப்புறமா முகேஷ் ஆரம்பித்தியா சூப்பரா இருக்குல்ல படம். உண்மையிலே செம. சரி ஓப்பனிங் சீனே ஜெயில் உள்ள வருது. வில்லனை போட்டு பொழகுறாப்புல சாங் வைக்கிறாப்புல. நீங்க படம் பாத்துட்டீங்களா தலைவரே? இது பிரிவி தலைவரே பாத்தேன். அவர் படம் தான் பார்த்தாரு. அடுத்த படத்துல என் பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பு. ஜெயில் சீன் இந்த மாதிரி ஜெயில சண்டை வச்சு ஏதாவது படத்துல பாக்க தெரியுங்களா? இல்ல தெரியல கூட பார்த்தேன்னு நினைக்கிறேன் தலைவரே. கபாலி காப்பி வச்சிருக்கானு இதை பார்த்து. இந்த கார்த்தி டபுள் ஆக்ஷன் அடிச்சிருப்பாப்லயே ஜெயில் சண்டை. கார்த்திப்பா லேட்டஸ்ட் கார்த்தி. எப்படி இதான்பா தளபதி வெற்றி கொண்டான். நானே டீன் தான் போடலான்னு பார்த்தேன். அது இங்கே முடிஞ்சிச்சு, சின்னதா இருக்குது. அப்ப இந்த ஸ்பேஸ் கரெக்டா இருந்துச்சு. ஆமா அப்ப நான் தொல்சின்னு பெருசா எழுதலாமான்னு பார்த்தேன். ஏன்னா தப்பா பேசுவானுவோம். பெருசா எழுதிடுவா, தியாகராய நகர் எழுதிடுவா. என்ன பார்த்தா நெத்தியில எழுதிடுவா. லூசுங்க தான்டா எழுதுவாங்க டீ நெத்தியில. என்ன எழுத சொல்ற பாரு. நான் தெளிவானவன். எத்தனை பேர் வேணா லூஸ் ஆக்குவேன். மகனா நான் லூஸே ஆக மாட்டேன். உனக்கு பூஜை போட்டுருவேன். துளசி உகர்மா அதெல்லாம் சஸ்பென்ஸ் கேரக்டர். உனக்கு தெரியவே தெரியாது. இதான் அதாவது என்னன்னா இந்த குழந்தைய நம்ம ஹீரோ எடுத்து வளர்க்குறாப்புல வில்லனுக்கு தெரியாம
இது குழந்தை இந்த குழந்தை வேற என் வாழ்க்கையில அந்த குழந்தை எடுத்து வளர்க்குறாப்புல வில்லனுக்கு தெரியாம வளர்க்க போறாப்புல. இதுதான் கதையே. சூப்பர் வந்ததே இல்ல தெரியுமா இது? எப்படியா தலைவா சூப்பரா இருக்கு தலைவரே. தெரியலையே நான் இந்த மாதிரி பாக்கல. ஆனஸ்டாஜின்னு ஒரு படம் வந்து அது வேற. ஆனஸ்டாஜின்னு படம் பார்த்தேன், அதுல இப்படிதான் இருந்துச்சு. ஆனா இது புதுசா இருக்குது தலைவா. சத்திரின்னு ஒரு படம் பார்த்தேன், இதே மாதிரிதான். தெரி படம் பார்த்தேன், அதுலயும் இதேதான். ஆனா இது வேற மாதிரி புதுசா இருக்கு தலைவா. ஆனா இந்த குழந்தைய வளர்க்கறது பிரமாதமா இருக்குது. தாத்தா என்னடா கூப்பிடணும் 53 வயசால அது நல்லாகாருன்னு சொல்லி நாங்க வந்து சித்தப்பான்னு வச்சுக்கிறோம். இது பாரு, கேசரி கிச்சடி புளியோதரை எல்லாம் கலந்துதான் இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவம் பல இடத்துல நடந்துக்குது, கதையெல்லாம் வந்துக்குது. ஆனா இதான் முறை புரியுதா? தலைவர பேன் பேஸ் தனியா ரெடி பண்றியா நீனு? நடிச்சுக்கிறேன்னு கோர்ட் விட்டுருவேன். இவரு என்னைக்கு பதவி ராஜினாமா பண்ணாப்புல படம் என்னைக்கு முடிஞ்சதுன்னு கிராஸ் செக் பண்ணுங்க, மாட்டி பாப்பல விட்டுருவேன் நானு. உனக்கு எவனா கை தட்டினா பூஜை போட்டுருவேன். பாக்குறியா? பூஜை போடுவேன். மகனை பூஜை போட்டுருவேன். எவனா அருள் கண்டா பாருங்க. நான் இல்லடா, என்ன மூஞ்சில தொப்பந்தான் நானா? கிளீன் சேவ் பண்ண நானா? கொஞ்சம் அழகா இருந்தா போதுமே நான்றுவீங்களே. இது அழகா இருக்கிறாப்ல, அவர் கொஞ்சம் என்ன மாதிரி இருக்கிறாப்ல. அவரு தெரியல சமந்தாக்கு அப்பாவா வருவாப்ல இல்ல? அவரு டவுட் இல்லையே, அவர் வேற நான் வேற. எனக்கு தெரிஞ்சு போச்சு, இவர் தான் நடிக்க கூப்பிட்டு இருக்காங்க. முதல் நாள் காலேஜ்ல பாத்தாங்க, ஒழுங்கா நடிக்கலையா? பூஜை போட்டுருவேன் நானு. ஆனா நீங்க நல்லா நடிச்சிருக்கீங்க. பொதுச்செயலாளர் வரைக்கும் நடிக்க தெரியுங்கய்யா. அவர் இத்தனை வருஷமா தலைவர்கிட்ட நடிச்சிருக்கு தெரியாதா உங்களுக்கு? நான் சென்டிமெண்டா நடிச்சிருவேன். இதோ பாரு, ஸ்லோ மோஷன்ல அழுது சாதிச்சிருவேன். இங்க பாரு, இந்த கொடி பாரு, இப்ப உட்காந்துப்பேன். அப்படி அழுதே சாதிச்சேன் நானு. புரியுதா? சாதாரண ஆள் இல்ல நானு. எனக்கு வராத நடிக. அதுல நான் ஒண்ணு மூடிட்டு இருக்கோம். எப்போதுமே பேசக்கூடாதுடா இங்க. இந்த சீன் மட்டும் யாரும் கை தட்டக்கூடாது. இந்த சீன் வரும்போது எதுவும் செய்யாதீங்க, அப்படியே சைலண்டா இருக்கு. அப்படியே போன் ஒண்ணு கேஷுவலா இருக்கு. இந்த சீன் புசின்னு குசு குசுன்னு பேசாதீங்கடா, அமைதியா இருங்கோ. தலைவர் பாருங்க, வாட்டர் பாட்டில் எல்லாம் கீழே தூக்கி போடுறாரு. எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. போகுதுப்பா. என்ன ட்ரிகர் பண்ணாதீங்க. மகனை மொத்தமா பூஜை போட்டுருவேன் நானு சொல்லிட்டேன். அமைதியா இருந்திருக்கும். வேற சீன் பாரு. ஹீரோயின் பாரு. நான் மாக்குறாங்க. தலைவரே இந்த படத்துக்கு ஹீரோயின் நம்ம தலைவர் அங்கிள் இருந்து. இப்போ எனக்கு என்ன டவுட்னா, தலைவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னா கட்சியில தலைவர் கத்து யாரு இருக்கிறா? நான் தான். அப்போ வந்து தலைவர் ஹீரோயின் அங்கிள் சொல்றாங்கன்னா அப்ப அதுக்கு அடுத்து நான் வந்து அவன் வந்து இல்ல தலைவா, தலைவன் ஹீரோ அமைச்சரா மரியா. நான் உன்னை விட்டாதானே உன்னை நாளையே வேற கட்சிக்கு அனுப்பிச்சிருவேன். அழிகன் முடிவு பண்ணிட்டா சத்துக்குமார் கட்சிக்கு அனுப்புவேன் பாரு. அதனாலதான் அனுப்புறேன். என் குழந்தைக்கும் அப்படியே தானே ஒரு பதவி அவர் யாருப்பா? அவரு பெரிய சேர்ல உட்காந்து பாப்பலே அவராண்ட சொல்லி முதல்ல இந்த தகுதி நீக்கம் பண்ணுப்பா. எம்மா டார்ச்சரா இருக்குது. எப்பா இந்த சீன் இருக்குது பாரு, நல்ல அமைதி கூட பேசாதீங்க. இல்ல பெரிய பெரிய ஆயுதங்களை மக்களாண்ட கொண்டு போய் சேர்த்து கலவரம் கொண்டு வர பாக்குறான். புரியுதா? பெரிய பெரிய ஆயுதம் போயிடுச்சுன்னா மக்கள் இஷ்டத்துக்கு பெரிய கலவரம் ஆயிரும். அந்த நேரம் பார்த்தோம் சிவகார்த்திகேயன் உள்ள பூந்து எல்லாருமே, இது மதராசி இல்ல, இது
ஜனநாயகன் அதே கதைதான். ஆயுதங்களை வந்து மக்களாண்ட கொண்டு போய் சேர்க்க கூடாதுன்னு தோல்வி கொண்டான், இது வெற்றி கொண்டான், அடிக்கிறாப்புல இனிமே. புரியுதா? புதுசா இருக்கு. துப்பாக்கி எப்படிங்க தலைவரே? துப்பாக்கி எப்படிங்க தலைவர்ன்ட்டு நம்ம சிவகார்த்திகேயன் இருந்து கதையை சரி, இந்த படத்தை அவார்டுக்கு அனுப்பலாமா? அனுப்பலாம் தலைவரே, கண்டிப்பா அனுப்பலாம். இல்லடா, டாக்குமெண்ட்ரி ஆஸ்காருக்கே போங்க. ஆஸ்காருக்கே போவோம். நல்லா தான் நடிச்சுக்கிறாப்ல. உயிரை குத்து ராடு துருப்புச்சராட அதுன்னு இருக்காப்ல. அவன் தாண்டா வருஷம் கொடுப்பாங்க. வேற எவனாவது இழிச்சவா வேற யாராவது கொடு. சும்மாவே நம்மளே நட்டிக்கலாம் அந்த பிராண்ட்ல. வேற ஏதாவது பெரிய ஆளா வாங்கி கொடுங்க. அதுவும் நம்ம கேட்காமலே கொடுப்பானுங்க. வேற ஏதாவது நேஷனல் அவார்டுக்கு அனுப்பிடலாம் தலைவரே. இப்பதான் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த படம் கொடுத்துருவாங்களா? ஆமா கொடுத்துருவாங்க தலைவரே. கொடுத்துருவாங்கன்னா அப்ப வாங்கிக்கலாம். பெஸ்ட் கேமியோ கொடுப்பாங்களா? அதுக்கு கேமியோ நான் பண்ணிருக்கேன். உனக்கு கிடைக்காது, தலைவனுக்கு தான் கிடைக்கும். அதெல்லாம் கிடைக்கும், நம்ம வந்து பாத்துக்கலாம். சரியா? வாங்கிக்கலாம், விருது வாங்கிக்கலாம். தலைவரே குழந்தை வளர்ந்துருச்சு பாருங்க. அது எப்பயோ வளர்ந்துச்சுமா, சாமியோட கூட இருக்கு. அது பாரு, அந்த பொண்ணை பாரு, அவரு புலி மாதிரி வளர்க்கணுங்கிறாப்ல. அதான் பஞ்சு, பெரிய பஞ்சு, புலி மாதிரி வளர்க்கணுங்கிறாப்ல. தலைவரே அந்த பிள்ளையே வந்துட்டு வேற எந்த படிப்பு வேணாம், நான் மிலிட்டரிக்கு போங்க அப்படின்னு அவரு சொல்றாரு. அவர் நாங்களாம் போக மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அப்புறம் ஏன் தலைவர் அவரு போர்ஸ் பண்ணி இருக்கலாமா? ஆனா புலி மாதிரி வளர்க்கணும். புலி மாதிரி வந்தாதான் அந்த பொண்ணு நாளைக்கு வெளியில போய் அப்படி உரும்பும். அப்புறம் எதுக்கு தலைவரே வயசுக்கு வந்ததெல்லாம் திருவிழா எடுத்து நடத்தினாரு? புலி மாதிரி வளர்க்கணும்னால எதுக்கு பூ புனித நீராட்டி விடா கேக்குது அப்படிங்கிறாப்ல. அது வந்து டைரக்டர் வந்து ஸ்கிரீன்ல கலர்ஃபுல்லா தான் வேணும்னாப்ல. அதனால மஞ்சள் தண்ணி ஊத்தி விட்டாங்க. அப்ப நானும் என் குழந்தைக்கு பண்ணிக்கிறேன் தலைவரே. இது ஆம்பளை குழந்தை மாதிரி. ஆம்பளை குழந்தைய என்னங்க, நாங்க ஆண் பெண் வித்தியாசம் இல்லாம வளர்ப்போம். பெண் இடையாளர் ஆண் இடையாளர் வச்சு நட்டிக்கோ. இங்க சாட்டை சாட்டை என்ன பண்றான்? அந்த சாட்டை இல்ல, சாட்டை இது அடிக்கிற சாட்டை. பேரை கேட்டாலே இரிட்டேட் ஆகுதுப்பா. என்னன்னா அந்த பேரு கேட்டாலே இரிட்டேட் ஆகுது. ரொம்ப உண்மையே பேசி போறாங்க. ஆமா, அசிங்கமா திட்டி போறாரு. நேத்து கூட அவன பயங்கரமா கேட்டுட்டான். எம்ஜிஆர் சாட்டை எடுத்தாரு கையில. அது எங்க விட்டு பிள்ளை இப்ப? அது தராரு பாரு, எத்தனை பண்ண கையில ஊழல் ஒழிக்கணுமா? அமைச்சர் சீனத்து பாரு, சீனத்து பாரு. என்னடா பிடிக்காத உனக்கு? ஆள் செத்த உடனே நடிக்கிறீங்க. இடம் வேணுமா? அந்த அமைச்சர் பத்தி வேணுமா? சும்மா சொல்லு. நல்லா நடிச்சிருக்காருப்பா. மீன்வளத்துறை அமைச்சர் மீன் வேணுமா? என்னம்மா என்னாச்சு? கொய்ந்தாலும் பார்த்தா நீ அழுவுற. என்ன தலைவர் அழுந்துட்டு இருக்கிறாரு தலைவரே. படத்துல பார்க்கும்போது அழுகையா வருது. அழுகலையா அவனுக்கெல்லாம் அமைச்சர் இதெல்லாம் ஒரு படம். என் தாலி எடுத்து என் மண்டையில கட்டி விட்டு பார்க்க விட்டுருவேன். வெளியில அவ்வளவு போராட்டம் நடக்குது, உள்ள அவ்வளவு இந்த மாதிரி ஒரு கூத்து நடக்குது. பாருப்பா அந்த ஹீரோயின் எப்படி ஃபிளர்ட் பண்ணுது பாருப்பா. வயசு நல்ல ஆளு பாடி விட்டு பார்க்க வேண்டியதான். வருப்பா ரத்தம் வருது வருப்பா தலைவருக்கு. நல்லா போட்டு போடுறான். வேணா போய் கோயிலுக்கு போய் பால் காவடி எடுக்கட்டுமா? தலைவருக்கு வலிக்கும்ல. குழந்தை எல்லாம் எடுப்பியமா? இங்க ஒரு கடைசி கிளைமேக்ஸ் அயலாந்து ரோபோவோட சொன்ன. ஐயோ ரோபோ கதையை அயலாந்து நானும் சொன்ன மாதிரியோ ஸ்லீவ்லெஸ் எல்லாம் போட்டு வந்திருக்காங்க. ஆமா ஸ்லீவ்லெஸ். ஐயோ எவாளுகிறீங்களோ அமைச்சர் வீடியோ நல்லா அண்ணில் எடுத்துக்கோங்க. அடுத்தடுத்து போட்டிருக்கோம். படம் ஓடலாம் சப்பையா இருக்கு. அப்போ அமைச்சர் அழுது வீடியோ தான் ட்ரெண்டிங் பண்ணி வீடியோ படத்தை ஓட்ட முடியா உண்டா? இந்த இத்து போன படத்தை எந்த இடத்துலயும் விற்க முடியாதுடா. எந்த ஓடிடி காரனும் வாங்க வரலடா. சிரிக்கிறியா?
ஐயோ தளபதி இவ்வளவு அழகா ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்றாப்ல. தெரிச்சல அவ்வளவு நடந்து சோகமா டான்ஸ் விடுறாப்ல. ஆமா தலைவரே. இந்த 3 பேர் தான் தர தெரியும் நானு. அந்த 3 டைரக்டர் மாட்டவர்னு கேட்டா எங்க தான் தரல. 3 டைரக்டர் யாரா? இட்லி அப்புறம் மோக்கி அப்புறம் மல்சன். எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. 3 பேர் தான். நல்ல தம்பிங்க. நல்ல தம்பி. அவங்களாதான் இருக்கிறோம். ஆமா, அவங்களாதான் இருக்கிறோம். பீஸ்ட் மாதிரி ஒண்ணு குத்துட்டு நீ வந்து நிக்கிறோம்னா நீ பெரிய சாம்பா. நீ பிளான் தெளிவாக பக்கா பிளான். அவருக்கு ஈகிளுக்கு வந்து ஹிட் கொடுக்கணும், அணிலுக்கு வந்து துட்டு கொடுக்கணுங்கிறது அவரோட பிளான் பண்ணி வச்சாங்க தலைவா. ஆமா, வர ஒண்ணு நல்லா கவனிச்சீங்களா? இந்த படத்துல வில்லனா நடிச்ச பிரகாஷ் ராஜ் நீட்டுக்கு எதிராக போராடுறாப்ல. ஹீரோவா நடிச்ச நம்மாலே எல்லாம் கேமரா பாக்குறானா? என்ன பாக்குறானா? என் குழந்தை கூட அழுவுது தலைவரே. அது சோத்த கொடுத்துருக்கணும். நீ மட்டும் நல்லா முடியும்னு தின்னு வந்துருப்ப. அழுவாதுப்பா. இவரே அப்படியே அழுதுக்குனே வெளியே போங்க. எத்து போன படம் 3 நாள் தேராது. இது அழுதுக்குனே போய் என்னதான் அப்படி இருக்குன்னு எல்லாரையும் பாக்கணும்ட்டு அந்த படத்தை புரியுதா? என்னமோ சமூக நீதி படம் மாதிரியே ஓட்டுக்கடா. வேணா ஒண்ணு பண்ணுவோமா? அந்த நெல் சீம் உள்ளதான் வில்லனா நடிச்சிருக்காப்ல, வில்ல செத்துருவாப்லன்னு போட்டு விட்டுருங்க. நல்லா ஓடும். அப்படி போட்டுருக்க. இந்த பாத்த பாத்துட்டு இருக்கிறோம். அங்க சட்டமன்றமே காலியா இருக்குதான். என்ன பாத்ரோகம் பண்ண? என்னடா கேசரி கிண்டி குத்துக்கிறேன் நீனு? டப்பிங் படுத்தலைவா? கதை தங்கோலத்துல இன்னும் தொண்டு பண்ணலைவா? ஆமா, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுவா. தலைவரே நம்மளாம் இங்க வந்துட்டோம். போராட்டாங்க யார் தலைவரே பண்ண போறா? அதே வேணாது இப்ப லூஸ் பைல் பண்ணுவானுங்க. இங்க இருக்கும் தான் தெளிவானா இருக்கும். ஆமா தலைவரே. இந்த ஒரு லாஜிக் பாரு படத்துல. வில்லனை பிரகாஷ் ராஜ் அசிங்கப்படுத்திட்டாப்புல, ட்ரெஸ் எல்லாம் அவுத்து. சரியா? அப்ப வில்லன் என்ன செய்யணும்? பழி வாங்குறதுக்கு பிரகாஷ் ராஜ முடிச்சிருந்தானா விஜய்னு கேரக்டரே வந்திருக்காரு. படமே முடிஞ்சிருக்கும். அங்கேயே வில்லனே ஹீரோ ஆயிருப்பாப்ல. இப்ப வில்லன் வந்து பிரகாஷ் ராஜ பழி வாங்காம ஒட்டுமொத்த நாட்டை பழி வாங்குறாப்ல. அதுவும் இந்த நாட்டை பழி வாங்கல, வெளியில போய் வேற ஏதோ நாட்டை பழி வாங்குறாப்ல. அப்புறமா இங்க வராப்ல. இன்னா வில்லன் மண்டை அது கோளாறு மண்டையா தெரியுது. என்ன உன் புரியல தானே? அத விடுங்க. போலீஸ் போட்டு கத்தி தூக்கிட்டு அதை கேட்க மாட்டீங்க. சாட்டை வச்சிருக்காப்ல, லத்தி கூட ஓகே. கத்தி கூட ஓகே. கத்தி லத்தி. ஆமா கத்தி. சாட்டை வச்சிருக்காப்ல. சாட்டை கையில ஆயுதமா மாத்திக்க. நான் எளவு படமோடா இது. சரி அப்படியே போங்க, எல்லாம் வெளியே போகும். நண்டு அப்படியே அழுட்டு போகுது.